जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम् भूरि विश्रुवम् நாராயண. பிருகுமுனிவரே, எதற்காக எல்லோரும் ஒன்று கூடி யாகத்தை துவக்கி இருக்கிறீர்கள்? நாரதரே, இந்த கலியுகம் நலமடைந்து நன்மையோடு இருக்க நாங்கள் இப்படி ஒரு யாகத்தை துவக்கி இருக்கிறோம். உண்மைதான். இப்போது கலியுகத்தில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. பாதகங்கள், படுகொலைகள், பதவி மோகங்கள், வறுமை, பொறாமை, மழையின்மை, உண்மையெல்லாம் தாழ்ந்து பொய்மையே உயர்வு பெறுதல், உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்தல், நன்றி மறத்தல், இன்னும் என்னென்ன அக்கிரமங்கள் உண்டோ அத்தனையும் தலைவிரித்து ஆடுகின்றது. இந்த நேரத்தில் உங்களை போன்ற சான்றோர்கள் மீண்டும் இந்த கலியுகம் நலமடைய இப்படிப்பட்ட யாகங்களை செய்ய வேண்டியது அவசியம்தான். ஆனால் நீங்கள் நடத்துகின்ற இந்த யாகத்திற்கு யாருக்கு முதன்மை ஸ்தானத்தை தரப்போகிறீர்கள்? அதுதான் நாரதரை எங்களுக்கே புரியவில்லை. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவருமே ஒவ்வொரு வகையில் உயர்ந்தவர்கள். அதனால் இவர்களில் எவருக்கு தலைமை ஸ்தானம் கொடுப்பது என்று எங்களுக்குள்ளே பெரிய தடுமாற்றமாய் இருக்கிறது. அது தெரிந்துதானே நானும் வந்திருக்கிறேன். பிருகுமுனிவரே, மும்மூர்த்திகளில் யார் உயர்ந்தவர் என்று உங்களில் யாரேனும் ஒருவர் நேரில் சென்று பார்த்து பிறகு எவருக்கு தலைமை ஸ்தானத்தை கொடுப்பதென்று முடிவு கட்டலாமே. அதுதான் சரியான யோசனை. நாரதரே, நானே நேரில் சென்று மும்மூர்த்திகளில் யார் உயர்ந்தவர்கள் என்று முடிவு கட்டி திரும்புகிறேன். உடனே புறப்படுங்கள். வருகிறேன். நாரதரே, பிருகுமுனிவரிடம் பிடிவாதமும் முன்கோபமும் சற்று அதிகமாக இருக்குமே, அது புரியாமல் அவரை அனுப்புகிறீர்களே. எல்லாம் தெரிந்துதான் அனுப்பி இருக்கிறேன். காரணம், உங்கள் பிருகுமுனிவருக்கு ஆணவம் அளவுக்கு மீறி இருக்கிறது. இப்போது மும்மூர்த்திகளையும் பார்த்துவிட்டு திரும்பும் போது அவர் அகந்தையெல்லாம் தானாகவே அடங்கிவிடும். அதோடு இன்று என் கலகத்திற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லை. உங்கள் பிருகுமுனிவர் தான் கிடைத்தார். அவரிடமே துவக்கி இருக்கிறேன். நான் வருகிறேன். நாராயண. என்னை பார். நான் கூப்பிடுவது உன் காலில் விழவில்லையா? பாருங்கள், அமருங்கள். வாணியின் வீணையிலேயே கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்த நீ என்னை அலட்சியப்படுத்திவிட்டு இப்போது வரவேற்கிறாயா? இனி உன் அழைப்பு தேவையில்லை. அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. முனிவரே, நீங்கள் வந்து நின்றதை நான் கவனிக்கவில்லை. நான் முகனே, 4 பக்கங்களிலும் முகத்தை வைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு நடப்பது தெரியவில்லை என்றால் ஆணவம் தலைக்கு அறிவிட்டது என்றுதானே அர்த்தம். ஆத்திரப்படாதீர்கள் சுவாமி, அமருங்கள். பிரம்மதேவா, என்னை அலட்சியப்படுத்தியதற்காக நீ படைக்கும் மனித இனத்தை வைத்தே உன்னை அலட்சியப்படுத்தவில்லை. வேண்டாம் சுவாமி, தடுத்து பயனில்லை. பூலோகத்தில் எந்த இடத்திலும் உனக்கும் கலைவாணிக்கும் கோவில்களை இல்லாமல் போகட்டும். கலியுகத்தில் உங்கள் இருவருக்கும் ஆலயமே இருக்காது, வழிபாடு நடக்காது. வருகிறேன். Thank you.
மகேஸ்வரா, பிருகுமுனிவர் வந்திருக்கிறேன். வணக்கம். நிறுத்துங்கள். பிருகுமுனிவரா? வாருங்கள் சுவாமி, வாருங்கள். இனி வரவேற்பு தேவையில்லை. மகேஸ்வரா. முனிவரே, அறியாமையால் நடந்துவிட்டது. இல்லை, இது அகம்பாவத்தால் ஏற்பட்டது. ஈசனே, உன் இடம் தேடி நாடி வந்த இந்த உருவத்தை நீ அகௌரவப்படுத்தி விட்டாய். அதனால் உலகத்தில் இனிமேல் உனக்கு உருவ வழிபாடே இல்லாமல் போவட்டும். திரிசூலம் ஏந்திய உன் திருவுருவத்தை பூலோகத்தில் எந்த கோவிலிலும் வைத்து வழிபடும் வாய்ப்பை இனி நீ பெறவே முடியாது. வருகிறேன். வணக்கம் முனிவர் பெருமானே. பரமாத்மா, பிருகுமுனிவன் வந்திருக்கிறேன். எழுந்திரு. பார்க்கடலிலும் நித்திரை, வைகுண்டத்திலும் நித்திரைதானா? இப்படி சதா உறங்கிக் கொண்டே இருந்தால் உன்னை தேடி வருபவருக்கு நீ ஆறுதல் கூறுவதுதான் எப்போது? பெருமானே, நாடி வந்தவனை வா வந்து வரவேற்காமல் உறங்கிக் கொண்டிருப்பது உன்னை போன்றவருக்கு அழகா? உண்மையிலேயே உனக்கு உறக்கம்தானா? இல்லை, உறங்குபவன் போல் நடித்து வந்தவர்களை திருப்பி அனுப்ப நீ ஆடும் கபட நாடகம் இது. மாதவா, என் கோபத்தை நீயும் சோதித்து விடாதே. எழுந்து என்னை அலட்சியப்படுத்துகிறாய். பிருகுமுனிவரே, வரவேண்டும் ஐயனே, வரவேண்டும். சற்று கண்ணயர்ந்து விட்டேன். என் பிழையை மன்னிக்க வேண்டும். சுவாமி, தாங்கள் எட்டி என்னை உதைத்ததற்காக நான் கவலைப்படவில்லை. என்னை உதைத்த கால்கள் நோகுமே என்று நான் மிகவும் சஞ்சலப்படுகிறேன். இவற்றிற்கெல்லாம் மேலாக நீங்கள் வந்தவுடன் வரவேற்காமல் இருந்தேன் அல்லவா? அந்த அலட்சியத்திற்காக நீங்கள் உதைத்ததை எனக்கு கிடைத்த தண்டனையாக நினைத்து பெருமைப்படுகிறேன். அமருங்கள், ஆறுதல் அடையுங்கள். என்னை உதைத்த கால்களுக்கு பணிவிடை செய்ய அனுமதி தாருங்கள். எனக்கு நல்லாசை கூறுங்கள். பரந்தாமா, உன் அருமை பெருமைகளை உணராமல் நான் தான் ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன். ஆணவத்தோடு நீ இருக்கிறாய் என்று நினைத்து நான் தான் ஆணவப்பட்டு விட்டேன். என் அகந்தை கண் அழிந்தது, ஆணவ கண்ணும் இன்றோடு மறைந்தது. என் பிழை மறந்து என்னை மன்னித்து விடு. ஐயனே, நீங்கள் பிழையொன்றும் செய்துவிடவும் இல்லை. உங்களை மன்னிக்கும் அளவிற்கு நான் அத்தனை பெரியவனும் இல்லை. நடந்ததை மறந்து விடுங்கள். கோபாலா, உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னை போன்ற முனிவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துவிட்டு அதன் காரணமாக உன்னை விட நாங்கள் பெரியவர்கள் ஆகிவிடுவோமோ என்று பயந்து சமயத்தில் எங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டு தவத்தின் பலனையெல்லாம் நீயே தட்டி பறித்துக் கொள்கிறாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. 14 உலகங்களிலும் உங்களைப் போன்ற தவயோகிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் யாவரும். சுவாமி, மா தவம் செய்த உங்களுக்கு இந்த மாதவன் என்றும் அடிமைதான். நான் கண்ட சான்றோர்களில் சாந்தமூர்த்தியாகவும் நாங்கள் செய்யும் யாகங்களுக்கு தலைமை பொறுப்பை வகிக்கும் தகுதியும் உனக்குத்தான் உண்டு என்பதை நான் பூரணமாக புரிந்து கொண்டேன். பரமாத்மா, இந்த அகிலத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கும் ஆதி முதல்வன் நீ ஒருவனே என்று நான் முடிவு கட்டிவிட்டேன். வாழ்க நீ. நான் வருகிறேன். தேவி, பிருகுமுனிவர் வந்து போகிறாரே, நீ பார்க்கவில்லையா? அவர் வந்ததையும் பார்த்தேன். இங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டுதான் இருந்தேன். அவருக்கு நான் அடிபணிந்து உபச்சரணை செய்தது நியாயம்தானே? முனிவர்களுக்கு தொண்டு செய்வதை நான் எப்போதும் வரவேற்கிறேன். ஆனால் இவருக்கு நீங்கள் பணிவிடை செய்தது எனக்கு எள்ளத்தினையும் பிடிக்கவே இல்லை. என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? பிருகுமுனிவர் பெரிய தவசீலர் ஆயிற்றே. என்ன தவசீலர்? தராதரம் தெரியாமல் தன்மையின் உண்மை புரியாமல் நடந்து கொள்கிறவர் பெரிய தவசீலர். உறங்கும் போது எட்டி உதைப்பதுதான் முற்றும் கடந்த முனிவரின் செய்கையோ? உதைத்து விட்டு போகிறார் பெரியவர். இதற்கெல்லாம் நாம் பதட்டப்படவே கூடாது. வீடு வீடாக வெண்ணெயை திருடி ஆங்காங்கே சதா அடி உதை வாங்குவது உங்களுக்கு சகஜமா இருக்கலாம்.
என்னால் இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. அவர் என்னை உதைத்ததற்காக நீ ஏன் ஆத்திரப்படுகிறாய்? அவர் உங்களை மட்டுமா உதைத்தார்? என்னையும் வெட்டி உதைத்து விட்டார். லக்ஷ்மி, என்ன சொல்லுகிறாய்? இனி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இந்த லட்சுமிக்கு உங்கள் நெஞ்சத்தில் நிரந்தரமாக இடம் கொடுத்து அங்கேயே என்னை குடி வைத்திருந்தீர்கள். வந்த பிருகு முனிவர் சற்றும் யோசிக்காது என்னுடைய வாசஸ்தலமாக விளங்கும் தங்கள் நெஞ்சத்தில் எட்டி உதைத்து நான் குடியிருக்கும் இடத்தையே மாசுபடுத்தி விட்டார். எங்கிருந்தோ வந்த ஒரு முனிவன் என்னை எட்டி உதைப்பது, உதைத்த அந்த கால்களுக்கு தாங்கள் பாத பூஜை செய்வது, இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு இனியும் இந்த இடத்தில் நான் இருக்கவா? தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு அவமானம் எனக்கு ஏற்பட்ட பிறகு இங்கிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வருகிறேன். லக்ஷ்மி, பதட்டப்படாதே. ஏதோ நடந்து விட்டது. இதற்காக என்னை விட்டு போகிறேன் என்கிறாயே. உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியுமா? அந்த அளவுக்கு என் மேல் உங்களுக்கு அன்பு இருக்குமானால் எனக்கு இருப்பிடமாக கொடுத்த தங்கள் இதயத்தின் மேல் அந்த பிருகு எட்டி உதைத்தும் ஏன் அந்த முனிவனை கண்டிக்கவில்லை? எதற்காக தண்டனை கொடுக்கவில்லை? மாயை உங்கள் கண்களை மறைத்து விட்டதா? லக்ஷ்மி, உனக்கு என்ன பதில் சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. பதில் பேச வார்த்தைகள் கிடைக்காது. காரணம், தவறு செய்து விட்டீர்கள். தாங்க முடியாத வேதனைக்கு என்னை ஆளாக்கி விட்டீர்கள். முடிவாக சொல்கிறேன், இந்த நிலை ஏற்பட்ட பிறகு என்னால் இங்கு இருக்கவே முடியாது. வருகிறேன். லக்ஷ்மி, உன் கடாட்சம் நிறைந்த இந்த இடத்தை இருள் சூழ்ந்த இடமாக்கி விட்டு எங்கோ மறைந்து விட்டாயா? திருமகளே, நீ இல்லாத இடத்தில் எனக்கு வாழ்வில்லை, வளமில்லை. உன் மனம் இறங்கி என்னிடம் வரும் வரை என் மனப்படி எங்காவது அலைந்து கொண்டே இருப்பேன். நாராயண. நாரதா, என் நிலையை பார்த்தாயா? சுவாமி, என்ன இது? உருமாறி நிறம் மாறி காட்சி அளிக்கிறீர்கள். பட்டு பீதாம்பரத்துடன் வைகுண்டத்தில் சொர்ண மாளிகையில் வாசம் செய்ய வேண்டிய தாங்கள் இந்த கலியுகத்தில் கல்லும் முள்ளும் நிறைந்த இந்த கானகத்தில் கால்நடையாகவே வந்து கொண்டிருக்கிறீர்களே, அப்படி என்னதான் நடந்தது? நாரதா, செல்வத்திற்கே அதிபதியான மகாலட்சுமி என்னை விட்டு சென்று விட்டாள். எல்லாம் அந்த பிருகு முனிவரால் வந்த வினை. பெருமானே, பிருகு முனிவர் வந்தது தங்களுக்கு தெரிந்திருந்தும் உறங்குபவர் போல் நடித்து உதைக்கும் அளவுக்கு அவருக்கு கோபத்தை உண்டாக்கி அதன் காரணமாக மகாலட்சுமி தங்களை விட்டு பிரிந்து செல்லும் நிலைக்கு கொண்டு வந்து இதையெல்லாம் சாக்காக வைத்து இந்த கலியுகத்திற்கு வந்து தாங்கள் ஒரு பெரிய நாடகத்தையே நடத்த திட்டமிட்டிருப்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த நாரதனுக்கு விளங்காமலா போய்விடும். எதையும் விளக்கமாக சொல்லும் நிலையில் இப்போது நான் இல்லை. முதலில் அமைதியோடு இருக்க ஒரு இடம் தேவை. அதற்கு ஒரு வழி சொல். சதா கண்ணா கண்ணா என்று உங்கள் நாமத்தையே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பகுள மாளிகையாரின் ஆசிரமம் அருகில் தான் இருக்கிறது. வாருங்கள் சுவாமி, அங்கே செல்லலாம். வேண்டாம் நாரதா, நான் மட்டும் செல்கிறேன், நீ புறப்படு. ஓஹோ, அந்த அம்மையாரிடம் தாங்கள் யாருமற்ற அனாதை போல் நடிக்க வேண்டுமோ? அப்பா நாரதா, உனக்கு ஒரு கும்பிடு, நீ புறப்படு. சுவாமி, இப்போது போகிறேன். சமயம் பார்த்து மீண்டும் திரும்பி வருகிறேன். நாரதா. நாராயண. அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் வெளியே வந்து பாருங்களேன். என்ன அனுமண்டா, என்ன விஷயம்? யாரோ ஒருத்தர் என்னை விட அழகா இருக்கார். பாவம், அவர் மண்டையில் அடிபட்டு ரத்தமா கொட்டிட்டு. அவர் எங்கே இருக்கிறார்? நம்ம ஆசிரமத்து தென்னிலதாமா உட்கார்ந்து இருக்காரு. அட மண்டுகளா, இதை சொல்லவா இவ்வளவு தாமதம் செய்தீர்கள்? இவர்தான்மா. அப்பா, கண்ணா. அம்மா. அப்பா, என் கண்ணுக்கு அந்த கண்ணனாகவே காட்சி அளித்த நீ யாரப்பா? அம்மா, நான் ஒரு அனாதை. அது சரி, இந்த காயம் எப்படி ஏற்பட்டது? யாரால் ஏற்பட்டது? இந்த காயத்திற்கு காலத்தால் ஏற்பட்ட காயம் இது. நீ என்னப்பா சொல்லுகிறாய்? கடவுளாக இருந்தாலும் மனிதனாக பிறந்தாலும் விதி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் செல்வாக்கும் குறைந்து போகும். சொல்லுகிற சொல்வாக்கும் புரியாது. பாவம், நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாய். முதலில் உன் காயத்திற்கு மருந்து போடுகிறேன், வா. அப்பா, என் பெயர் வகுள மாளிகை. எப்போதும் அந்த கண்ணனையே தியானித்து ஒரு முறையாவது அவனை காண வேண்டும் என்று தவம் கிடைக்கிறேன். உன்னை முதலில் நான் பார்த்த போது சாட்சாத் அந்த கண்ணனாகவே நீ எனக்கு காட்சி அளித்தாய். அதனால் கண்களை இமை காப்பது போல் இன்று முதல் உன்னை நான் காப்பாற்றுகிறேன். அம்மா, எனக்கு ஆதரவு காட்டிய தாயே,
உங்களுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டவன். இன்று முதல் உங்களுடனேயே இருக்கிறேன். அது சரி, உனக்கென்று வீடு வாசல் ஒன்றுமே கிடையாதாப்பா? இல்லை அம்மா, எனக்கு ஆதரவு காட்டுபவர்கள் வீடெல்லாம் என் வீடுதானே. உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா? என் மீது விருப்பம் கொண்டவர்கள் எல்லோரும் எனக்கு வேண்டியவர்கள் தானே. ரொம்ப அழகா பேசுறீங்க. அது சரி, வேலை வெட்டி ஏதாவது செய்தீங்களா? அது கூட தெரியாது. சமீபத்தில் சதா தூங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்று ஒரு பெரியவரிடம் உதவி கூட வாங்கினேன். உன் பெயர் என்ன? எனக்கென்று ஒரு பெயர் இல்லை அம்மா. உனக்கு தெரிந்தவர்கள் என்ன பெயர் சொல்லி உன்னை கூப்பிடுவார்கள்? அவரவர்கள் இஷ்டப்படி கூப்பிடுவார்கள். அம்மா, நீங்களே இவருக்கு ஒரு பேர் வச்சிடுங்க. கண்ணனுடைய முந்தைய அவதாரம் என்ன? ஸ்ரீராமச்சந்திரன். அந்த ராமனாக வந்தவன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணன் சகல சம்பத்துகளுடன் வாழ்வதற்கு காரணம் யாரப்பா? மகாலட்சுமி. அந்த லட்சுமி எங்கே வாசம் செய்கிறாள்? பரமாத்மாவனுடைய நெஞ்சத்தில் வாசம் செய்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போது அவள் பரமாத்மாவின் நெஞ்சத்தில் இல்லை, இவன் முகத்தில் தான் குடிகொண்டிருக்கிறாள். அதனால் லட்சுமிக்கு மற்றொரு பெயர் என்ன? ஸ்ரீ. அந்த ஸ்ரீ நிரந்தரமாக வாசம் செய்வதை சுருக்கமாக சொன்னால் நிவாசம். ஸ்ரீ இவன் முகத்தில் நிவாசம் செய்வதால் இன்று முதல் இவனை ஸ்ரீனிவாசன் என்றே அழைக்கலாம். ஆஹா, ரொம்ப அருமையான பேரம்மா, அப்படியே வச்சிடுங்க. ஸ்ரீனிவாசா, என் மனம் நெகிழ்ந்து சொல்லுகிறேன், இந்த பெயரோடு நீ என்றென்றும் புகழ் பெற்று இருக்க என் மனமாற வாழ்த்துகிறேன். நாரதா. அடடே, லட்சுமி தேவியாரா, தங்களை சந்திக்கத்தான் சென்று கொண்டிருந்தேன். தாங்களே வந்து விட்டீர்கள். பரமாத்மாவை விட்டு நான் பிரிந்ததை பற்றி கேட்கத்தானே வந்து கொண்டிருக்கிறாய்? ஆம் தேவி, அதையும் தாங்களே சொல்லிவிட்டீர்கள். காரணத்தோடுதான் அவரை விட்டு விலகி இருக்கிறேன். அந்த காரணத்தை அடியேன் அறியலாமா? பெருமானுடைய ராமாவதாரத்தில் நான் சீதையாக அவதரித்த போது ராவணனிடம் சிக்கி அல்லல் பட்ட சமயத்தில் வேதவதி என்ற ஒரு பெண் எனக்கு பெரிதும் உதவி செய்தாள். அத்துடன் பெருமானையே மணந்து கொள்ள வேண்டும் என்று முடிவும் கட்டியிருந்தாள். அதை புரிந்து கொண்ட ஐயனும் ராமாவதாரத்தில் அவர் ஏகபத்தினி விரதனாக இருந்ததை எடுத்துக்காட்டி இந்த கலியுகத்தில் உன்னை மணந்து கொள்கிறேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அதை நிறைவேற்றி வைக்கவே பிருகுமுனிவரை காரணமாக வைத்து பரமாத்மாவை விட்டு நான் விலகி இருக்கிறேன். தேவி, கணவன்மார்கள் அடுத்த பெண்களிடம் சற்று சிரித்து பேசினால் கூட மனைவிமார்கள் மனம் புழுங்கி வெந்து சாம்பலாகி விடுவார்களே. அப்படி இருக்க மாணவனுக்கு தாங்கள் மற்றொரு பெண்ணையே மனைவியாக்க முடிவு கட்டுகிறீர்களே, இது என்னம்மா விந்தை? விந்தை இல்லை நாரதா, அவள் முப்பிறப்பில் செய்த உதவிக்கு இப்பிறப்பில் நன்றி செலுத்துகிறேன். ஓஹோ, சரி. அந்த வேதவதி அம்மையார் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? இந்த ஊரை ஆளும் ஆகாசராஜனுக்கு மகளாக பத்மாவதி என்ற பெயரில் வளர்ந்து வருகிறாள். அவள் பெருமானை மணந்து கொள்ள உன்னால் முடிந்த உதவிகளை நீ செய், என்னால் முடிந்த ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். தேவி, உங்களுக்கு பதிலாக இந்த கலியுகத்தில் பத்மாவதி அம்மையாரை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்க வேண்டும். அவ்வளவுதானே. இது எனக்கு கைவந்த கலையாயிற்றே. உடனடியாக செய்கிறேன். சரி, முதலில் அவர்கள் இருவரும் சந்திப்பதற்கு ஏற்பாட்டை நான் செய்கிறேன். வருகிறேன் நாரதா. நாராயண, என்ன இது? நான் செய்கிறேன் என்று இந்த அம்மையார் கூட சொல்லிவிட்டு போகிறார்களே. நடப்பதெல்லாம் நாரணன் செயல் என்று இவர்களுக்கு கூட புரியவில்லை. இதுவும் அவன் செயல். நாராயண நாராயண. பங்கஜவல்லி. வணக்கம் மகாராணி. பத்மாவதி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? இளவரசி வசந்த மண்டபம் போறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. தவம் கிடந்தோம் குழந்தை வேண்டும் என்று அந்த தாமோதரனின் அருளால் அதிசயமாக தாமரை மலரில் அவதரித்தார். அதன் காரணமாக பத்மாவதி என்று பெயர் வைத்து கண்ணை போல பாதுகாத்து வளர்த்து வருகிறோம். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையும் கிடைத்து விட்டால் எங்கள் கவலை தீர்ந்துவிடும். மகாராணி, தனக்கு வரப்போற மாப்பிள்ளையை பத்தி இளவரசி என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்லுகிறாள்? அரண்மனை ஆடம்பர வாழ்வெல்லாம் தேவையில்லையா, கண்ணுக்கு அழகான மாப்பிள்ளையா இருந்தா அது போதுமா? பங்கஜம், இந்த ஆகாசராஜனுக்கு மகளாக அவதரித்த பத்மாவதிக்கு அழகான மாப்பிள்ளை மட்டுமல்ல, அகிலத்தையே ஆளும் ஒரு அவதார புருஷனாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுவதாக சொல்லு. அப்படி ஒரு மருமகன் நம் மகளுக்கு கிடைப்பானா? இனியா பிறக்க போகிறான்? ஏற்கனவே பிறந்து எங்கேயோ வளர்ந்து கொண்டுதானே இருப்பான். அப்பா, உங்களுக்கும் அம்மாவிற்கும் சதா என்னுடைய திருமணத்தை பற்றிய பேச்சுதானா? பத்மாவதி பெண்ணாக பிறந்து பருவமும் அடைந்து விட்டால் பெற்றோருக்கு வேறு பேச்சு என்னம்மா இருக்கிறது?
என்னம்மா பொழுதை கழிக்க எங்கேயோ புறப்பட்டு விட்டார் போல் தெரிகிறது. ஆமப்பா, வசந்த மண்டபத்திற்கு போய் வரலாம் என்று புறப்பட்டேன். ஆடி பாடி விளையாட்டிலேயே பொழுதை போக்குகிறாய் நீ. ஆண்டவன் அருளால் விரைவில் உனக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நாங்கள். அப்பா, என்னை படைத்த ஆண்டவனுக்கு என்னை ஆளும் நாயகனை எப்போது அனுப்ப வேண்டும் என்று தெரியாதா? படரும் கொடிக்கு பந்தலை எந்த சமயத்தில் போட வேண்டும் என்று அவனுக்கு புரியும். கொடியை வளர வைப்பது அவன் வேலை, அதற்கு ஒரு கொம்பை கட்டி வைப்பது நம் வேலைதானே. சரி, நீங்கள் முயற்சி எடுங்கள். நான் வசந்த மண்டபத்துக்கு போய் வருகிறேன். போய் வாமா. பங்கஜம், வாடி. ஆண்டவா, ஆள்வதற்கு ஒரு ராஜ்யத்தையும் கொடுத்து அறிவழகுள்ள ஒரு பெண்ணையும் அடியனுக்கு மகளாக படைத்தாய். அவளுக்கு ஒரு நல்ல கணவனையும் நீயே அனுப்பிவிடு. யானையை கண்டு ஏன்டா பயந்து ஓடுறீங்க? யானை என்ன பெரிய இதோ. அப்புறம் கட்டலாம். காட்டான துரத்திட்டு வருது. எந்திரி. இந்தாயா, யானை வந்தா என்ன, பூனை வந்தா என்ன, நான் பானை பிடிக்கிறவ. இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என்ன சத்தம், என்ன ஆர்ப்பாட்டம் இதெல்லாம்? அம்மா, நம்ம ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு மதம் பிடிச்ச காட்டான. கவலை வேண்டாம் அம்மா, நான் புறப்படுகிறேன். காட்டானின் மதத்தை அடக்கி அதை விரட்டிவிட்டு திரும்புகிறேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள். வேண்டாம் அப்பா, வேண்டாம். நீ போக வேண்டாம். ஏனம்மா, அதை அடக்கும் வல்லமை அடியனுக்கு இல்லை என்று நினைக்கிறீர்களா? வில்லை எடுத்து வேட்டைகளும் ஆடி இருக்கிறேன். சாட்டை எடுத்து அடங்காத குதிரைகளை எல்லாம் அடக்கி சாரதியாகவும் பணியாற்றி இருக்கிறேன். வேண்டாம் அப்பா, நீ போகவே கூடாது. அம்மா, இந்த ஸ்ரீனிவாசன் மேல் நீங்கள் வைத்திருக்கும் பாசத்தின் மேல் ஆணை. தடை செய்யாதீர்கள். வெற்றியுடன் திரும்புகிறேன். அனுமந்தா, இங்கிருக்கும் ஆண்கள் எல்லோரும் என்னுடன் புறப்படுங்கள். ஐயோ, இங்க ஆண்களே கிடையாது, எல்லாம் அடியார்கள் தான். அடியாட்கள் தான் எனக்கு தேவை. வாருங்கள். ஐயோ, எங்களுக்கு பக்தி செய்யத்தான் தெரியுமே தவிர கத்தி எடுத்து சண்டை போட தெரியாது. அனுமந்தா, அம்மணி, அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் ஆண்களே இல்லையா? நீங்க அந்த யானையை கொண்டுட்டு வர வரைக்கும் சத்தியமா நாங்க ஆண்களே கிடையாது. நீங்க போயிட்டு வரலாம். அம்மா, தைரியமாக இருங்கள். ஜெயத்துடன் திரும்பி வருகிறேன்.